ஒரு சாதாரண கிராமம் எப்படி இந்த முழு உலகத்தையும் தன் காலடியில் மண்டியிட வைத்தது? வானுயர்ந்து நின்ற அந்த சக்தி எப்படி ஒரு சூறாவளியில் சிக்கிய காகித கோபுரம் போல சரிந்து விழுந்தது? இந்த கேள்விகளுக்கான பதிலில் வெறும் வரலாற்று நிகழ்வுகள் இல்லை. இது லட்சியத்தால் பிறந்து அதிகாரத்தால் வளர்ந்து துரோகத்தால் சரிந்த ஒவ்வொரு மனிதனின் கதை. உங்கள் கதை, என் கதை. ரோமின் கதை வெறும் சரித்திரம் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. லட்சியம், அதிகாரம், துரோகம், வீழ்ச்சி என நம் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திற்கும் தேவையான பாடங்கள் இதில் புதைந்து கிடக்கின்றன. வாருங்கள், காலத்தின் திரையை விலக்கி அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வீதிகளில் பயணம் செல்வோம். அங்கே நாம் யார் என்பதை நமக்கே காட்டும் கண்ணாடி காத்திருக்கின்றது. இத்தாலியின் டைபர் நதிக்கரையில் 7 குன்றுகளின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. அதன் பெயர் ரோம். ஆரம்பத்தில் மற்ற இடங்களைப் போலவே அங்கும் ஒரு மன்னனின் ஆட்சிதான் நடந்தது. ஒரு கொடுங்கோல் மன்னனுக்கு எதிராக அவர்கள் நடத்திய புரட்சி சரித்திரத்தையே மாற்றி அமைத்தது. ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியது. அதன் பெயர் குடியரசு. அங்கே தனி ஒரு மனிதன் அரசன் அல்ல, சட்டம்தான் அரசன். செனட் என்ற மூத்தோர் சபையும் மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் சேர்ந்து அந்த சட்டத்தை காத்தனர். நான் ஒரு ரோமானிய குடிமகன் என்ற வார்த்தை வெறும் அடையாளம் அல்ல, ஒரு பெருமிதம், ஒரு கவசமாக மாறியது. நம் குடியரசை காக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்குள்ளே தீ போல பரவி இருந்தது. ரோமானிய படை வரலாற்றின் மிக ஒழுக்கமான, அசைக்க முடியாத சக்தியாக உருவானது. அவர்கள் சம்பளத்திற்காக போரிடவில்லை, தங்கள் குடியரசின் பெருமைக்காக உயிரையும் கொடுத்தார்கள். தோல்விகள் ஒவ்வொன்றும் அவர்களை மேலும் வலிமையாக்கியது. ரோமின் பார்வை கடல்களுக்கு அப்பால் இருந்த எதிரியான கார்த்தேஜ் மீது திரும்பியது. அதன் மாவீரன் ஹன்னிபால் யானை படையுடன் ஆல்ப்ஸ் மலையை கடந்து ரோமின் மீது போரிட வந்தான். பல போர்களில் ரோம் இரத்த வெள்ளத்தில் மிதந்தது. ஆனால் இந்த முறை ரோம் விழவில்லை. ஸ்கிப்பியோ ஆப்பிரிக்கானஸ் என்ற தளபதியின் தலைமையில் இந்த லட்சிய படை கார்த்தேஜை அதன் சாம்பலில் இருந்தே இல்லாமல் அழித்தது. இந்த வெற்றி ரோம் நாட்டையே உலக சக்தியாக மாற்றியது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, ஒரு தெளிவான லட்சியமும் அடங்காத விடாமுயற்சியும் இருந்தால் ஒரு தனி மனிதன் கூட சரித்திரத்தை மாற்ற முடியும். வெற்றி என்பது ஒரு போதை, அதிகாரம் அதைவிட கொடிய போதை. ஒரு குடியரசாக இருந்த ரோம் இப்போது உலகின் மிகப்பெரிய சக்தியாக மாறியிருந்தது. கைப்பற்றிய தேசங்களில் இருந்து செல்வமும் அடிமைகளும் பெருகி இருந்தன. ஆனால் முன்பு நாட்டிற்காக ஒன்றுபட்டவர்கள் இப்போது தங்களுக்கு அதிகாரம் வேண்டுமென்று போராடத் தொடங்கினர். இந்த அதிகார பசிக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. அந்த முகமாக சரித்திரமே வியந்து பார்த்த ஒருவன் வந்தான். அவன் பெயர் ஜூலியஸ் சீசர். அவன் வெறும் தளபதியாக வரவில்லை. வரலாற்றில் சொல்லப்படும் ஒரு கதையின்படி இள வயதில் படிப்பிற்காக பயணம் செய்து கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டான். அவர்கள் கேட்ட தொகை மிக குறைவு என்று சீசர் அவர்களை பார்த்து சிரித்தான். என் மதிப்பு உங்களுக்கு தெரியவில்லை, தொகையை அதிகப்படுத்துங்கள் என்று தைரியமாக அவர்களிடம் சவால் விட்டவர்தான் இந்த ஜூலியஸ் சீசர். சீசர் ஒரு நிகரற்ற தளபதி, ஒரு சாணக்கிய அரசியல்வாதி, மக்களை தன் வார்த்தைகளால் வசியம் செய்யும் ஒரு தலைவன். போரில் பல வெற்றிகள் பெற்று ரோமானிய குடியரசை பேரரசாக மாற்ற முயற்சிகள் எடுத்தார். ஆனால் செனட் சபையில் அமர்ந்திருந்த பெருந்தலைகளுக்கு இவரது வளர்ச்சி அச்சத்தை கொடுத்தது. இவர் குடியரசின் காவலனா என்று கேள்விகள் கேட்டார்கள். ரோமின் அரசியல்வாதியும் சீசரின் நெருங்கிய நண்பருமான புரூட்டஸ் குடியரசின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட சீசரின் அதிகாரம் ஆபத்தானது என மற்ற செனட்டர்களுடன் சேர்ந்து சீசருக்கு எதிராக சதி செய்தார். செனட் சபை நிழல்களுக்கு கீழே 23 கத்திகள் சீசரின் உடலை துளைத்தன. ஒவ்வொரு குத்தும் அவன் ஒரு காலத்தில் சகோதரன் என்று அழைத்தவர்களிடமிருந்து வந்த துரோகம். நீயுமா புரூட்டஸ்? அந்த கடைசி வார்த்தைகள் அதிகாரத்தின் உச்சியில் இருக்கும் கொடூரமான தனிமையையும் நம்பிக்கையின் மரண ஓலத்தையும் உலகிற்கு சொன்னது. ஆனால் சீசரின் மரணம் குடியரசை காப்பாற்றவில்லை. மாறாக அது பழிவாங்கும் தாகத்தையும் அதிகார பசியையும் ரோம் முழுவதும் பரப்பியது. அந்த சாம்பலில் இருந்து சீசரின் வளர்ப்பு மகன் ஆக்டேவியன் எழுந்து வந்தான். தன்னை சர்வாதிகாரி என்று சொல்லாமல் முதல் குடிமகன் என்று கூறிக்கொண்டான். ஆனால் உண்மையான அதிகாரம் முழுவதும் அவன் கைகளில் இருந்தது. அகஸ்டஸ் என்ற பட்டத்துடன் ரோம் ஒரு பேரரசாக மாறியது. அவன்தான் அதன் முதல் பேரரசன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, லட்சியம் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் கட்டுப்பாடற்ற அதிகாரம் என்னும் போதை தலைக்கு ஏறினால் அது உங்களை நம்பியவர்களாலே நீங்கள் வீழ்த்தப்பட காரணமாகிவிடும்.
அகஸ்டரின் ஆட்சி ரோமின் பொற்காலம், பாக்ஸ் ரோமனா என்று அழைக்கப்பட்ட 200 ஆண்டு கால அமைதி, எங்கும் செழிப்பு, எங்கும் கொண்டாட்டம். ஆனால் அந்த வெளிச்சத்திற்கு கீழே ஒரு கொடிய இருள் மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தது. அதுதான் தார்மீக சரிவு. அகஸ்டஸுக்கு பின் வந்த பல பேரரசர்கள் திறமையற்றவர்களாகவும் அரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். கலிகுலா போன்ற பேரரசர்கள் தங்களையே கடவுள் என்று அறிவித்து பைத்தியக்காரத்தனமாக ஆட்சி செய்ததாக சில வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அந்த இருண்ட பக்கத்தின் உச்சபட்ச சின்னம் நீரோ. சிறு வயதிலேயே அரியணை ஏறிய நீரோ போக போக அதிகாரத்தின் அசுர முகமாக மாறினான். தன் சொந்த தாயையே கொன்றான். கிபி 64 இரவின் இருளை கிழித்து கொண்டு ரோம் நகரம் செந்நிறத்தில் பற்றி எரிந்தது. மரக்கட்டைகள் வெடிக்கும் சத்தம், கட்டிடங்கள் இடிந்து விழும் பேரொளி, மக்களின் மரண ஓலம் என நகரம் நரகமாக மாறியது. ஆனால் பேரரசன் நீரோ தன் மாளிகையின் உச்சியில் நின்று தன் லைரி என்னும் இசைக்கருவியை மீட்டிக் கொண்டு தன் மக்களின் மரண ஓலத்தை ஒரு புதிய பாடலுக்கான இசையாக ரசித்து கொண்டிருந்தான் என்று சில வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. இந்த கொடூரத்திற்கு எதிராக புரட்சி வெடித்தது. இறுதியில் நீரோ தற்கொலை செய்து கொண்டான். அவனுக்கு பிறகு வந்த பலரின் கதையும் இது போலவே இருந்தது. அதிகார பசி, கொலைகள், சதி என அந்த பேரரசின் அடித்தளமே மெல்ல மெல்ல நொறுங்கத் தொடங்கியது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது: புகழின் உச்சியில் இருக்கும்போது சுய கட்டுப்பாட்டை இழந்தால் தார்மீக சரிவு நிச்சயம். அந்த சரிவு நீங்கள் கடினமாக உருவாக்கிய அனைத்தையும் உள்ளிருந்தே அழித்துவிடும். மாபெரும் ஆலமரம் ஒரே நாளில் வேரோடு சாய்வதில்லை. அதன் வேர்களை பல ஆண்டுகளாக கரையான்கள் அரித்து கொண்டிருக்கும். அப்படிதான் ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியும் ஒரே நாளில் நடக்கவில்லை. பல நோய்கள் அதை உள்ளிருந்தே மெல்ல கொன்றன. போர்கள் நின்றதும் செல்வமும் அடிமைகளும் வருவது நின்றது. இந்த பொருளாதார சரிவை சமாளிக்க அளவுக்கு அதிகமாக பணம் அச்சிடப்பட்டது. அதன் விளைவாக பணவீக்கம் விண்ணை தொட்டு பேரரசின் இரத்த நாளங்களையே விஷமாக்கியது. இதற்கிடையில் ஒரு காலத்தில் உலகையே நடுங்க வைத்த ரோமானிய படை இப்போது கூலிக்காக போராடும் கூட்டமாக மாறியது. நாட்டுப்பற்று இல்லாத வீரர்களை நம்பி எல்லையை காக்க வேண்டிய பரிதாப நிலை உருவானது. எல்லாவற்றிற்கும் மேலாக அரசியல் குழப்பம் தலைவிரித்தாடியது. ஒரு பேரரசர் இறந்தால் அடுத்தது யார் என்பதில் இரத்த ஆறு ஓடியது. வெறும் 50 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்ட பேரரசர்கள் கொல்லப்பட்டார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது: உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்திற்கேற்ப தங்களை புதுப்பித்து கொள்ளாத எந்த அமைப்பும் எந்த மனிதனும் காலத்தால் தூக்கி எறியப்படுவான். பழைய பெருமையிலே வாழ்வது வரப்போகும் அழிவுக்கான முதற்படி. கிபி 395 அந்த மாபெரும் சாம்ராஜ்யம் 2ஆக பிளக்கப்பட்டது. கிழக்கு பேரரசு தப்பி பிழைத்தது. ஆனால் ரோமின் இதயமாக இருந்த மேற்கு பேரரசின் கதை ஒரு சோக காவியமாக முடிந்தது. உள்நாட்டு குழப்பம், பொருளாதார வீழ்ச்சி, ஓயாத படையெடுப்புகள் என மேற்கு பேரரசு மரணப்படுக்கையில் வீழ்ந்தது. கிபி 410 விசிகோத்கள் ரோம் நகரத்திற்குள் நுழைந்து அதை சூறையாடினார்கள். 800 ஆண்டுகளாக எந்த பகைவனின் காலடியும் படாத அந்த புனித நகரம் இப்போது தீயில் மூழ்கி அதன் பெருமையுடன் சேர்த்து மக்களின் நம்பிக்கையும் சாம்பலாக்கியது. இறுதியாக கிபி 476 கடைசி மேற்கு ரோமானிய பேரரசன் பதவியிலிருந்து அகற்றப்பட்டான். அத்துடன் 1000 ஆண்டு காலம் இந்த உலகை ஆண்ட ஒரு கனவு அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. ஆனால் ரோமின் வீழ்ச்சி ஒரு முடிவு மட்டும்தானா? இல்லை, ரோம் என்ற பேரரசு அழிந்து விட்டது. ஆனால் அவர்கள் எழுதிய சட்டங்கள் இன்றும் பல நாடுகளின் நீதிக்கு அடித்தளமாக இருக்கிறது. அவர்கள் பேசிய லத்தீன் மொழி பல ஐரோப்பிய மொழிகளுக்கு தாயாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது: வீழ்ச்சி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான மிக முக்கியமான பாடம். தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்பவன் மட்டுமே முன்பை விட வலிமையுடன் மீண்டும் எழ முடியும். பேரரசுகள் வெளி எதிரிகளின் தாக்குதலால் மட்டும் சரிவதில்லை. அவை தங்கள் சொந்த லட்சியத்தின் பாரத்தால், அதிகாரத்தின் போதையால், தார்மீகத்தின் சிதைவால் நொறுங்கி விழுகின்றன. ரோமின் கதை நமக்கு சொல்லும் பாடங்கள் இவைதான். லட்சியம் மலையை புரட்டும், ஆனால் கட்டுப்பாடற்ற அதிகாரம் அந்த மலையையே தவிடு பொடியாக்கும். இந்த 5 பாடங்களும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமுக்கு பொருந்தியதைப் போலவே இன்றும் நமக்கும் பொருந்துகின்றன. நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் வாழும் சமூகத்திலும் நிகழ்கால பிரச்சனைகளை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை செதுக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி. ரோமின் இந்த மகத்தான கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன?
உங்கள் வாழ்க்கையின் லட்சியம், அதிகாரம், வீழ்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற ஆழமான பயணங்களை தொடர மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டே இருங்கள்.